with Ravi. வானொலியிலே ஒளிபரப்பாக கொண்டிருக்கிறது. யுவம் வானொலியை நீங்கள் 416-623-8110 என்ற தொலைபேசி இலக்கத்திலும் நீங்கள் வீட்டிலே ஈகிள் பாக்ஸ் வைத்திருப்பவராக இருந்தால் அதிலே தமிழ் என்டர்டைன்மெண்ட் தமிழ் கனடா என்று இருக்கிறது. தமிழ் கனடாவுக்கு சென்று 242 எண்ணை அழுத்தினால் நீங்கள் நேரடியாக எங்களுடைய வானொலியை தெளிவாக கேட்க முடியும் என்று கூறிக்கொண்டு முதலிலே வருகை தந்திருக்கின்ற ஒரு அன்புக்குரிய நண்பர் பரம்ஜோதி ஜோசப் அவர்களை சந்திப்பதை மற்றொரு மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு இனிய மாலை வணக்கம் திரு பரம்ஜோதி ஜோசப் அவர்களே. இதில் ஒரு சின்ன சந்தேகம் உங்கள்கிட்ட கேட்கலாமா? கேட்கலாம். பரஞ்சோதி என்பது சுத்த சைவ பேர், ஜோசப் என்பது கிறிஸ்தவ பேர், எப்படி ரெண்டும் ஒன்றாயிட்டு? அதாவது எங்களுடைய ஃபாதர் படிக்கிற காலத்தில் அவருக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணுமென்ற ஒரு ஆசை. இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறதா இருந்தால் கிறிஸ்டியன் காலேஜில் தான் படிக்கலாம். அப்படி கிறிஸ்டியன் காலேஜ் வந்து ஃபாதர்ஸ் நடத்தினது. இப்போ அந்த சமயத்துக்கு வரணுமன்றதை அவருக்கு விதிக்கப்பட்ட இது. அதுபடியாக அவர் அந்த சமயத்தில் சேர்ந்து அந்த சமயத்தை பின்பற்றி அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார். எந்த பள்ளிக்கூடம்? வட்டுக்கோட்டை ஜெஃப்னா காலேஜ். ஜெஃப்னா காலேஜில் படித்தவர். அப்புறம் அவர் மரிவண்டேக்கில் எங்களோட அம்மா சைவம் ஆனபடியால் அவர் தண்ட சமயத்தையும் அம்மா தண்ட சமயத்தையும் உண்டாக்கிட்டார். சம்மதம் சம்மதம் ஒரு பிள்ளை சேர்க்கலாம் எங்களை மூத்த பிள்ளைக்கு இந்த பேரை வச்சார். இந்த தன்னட ஜோசப் என்ற மறக்காத கொஞ்சம் இணைய ஒற்றுமை மத ஒற்றுமை முக்கியம் அவசியம் அருமையாக இருக்கிறது. சரி, உங்களுடைய பின்னணியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா அழகான ஒரு மனைவி உங்களுக்கு வாழ்க்கை துணையாக கிடைத்திருக்கிறார். அது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். உங்களுக்கு நிறைய இறைவன் ஆசீர்வாதம் இருக்கிறது. உங்களுடைய இளமை காலம் இப்பொழுது என்ன செய்கிறீர்கள்? இளமை காலத்தில் என்ன செய்தீர்கள்? விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு ஈடுபாடான துறை என்ன? ஈடுபாடான துறை ஃபுட்பால் விளையாடுறது தான். அது மரிபண்ணின பிறகு கொஞ்சம் குறைஞ்சிட்டது. அது எல்லாருக்கும் குறை, மரிபண்ண பிறகு எல்லா பேச்சும் குறை. அதுக்கு முதல் தனியாக ஃபுட்பாலில் ஒரு பெரிய ஆர்வமாக இருந்தது. எங்கே அடிக்கிறேப்பா நான் ஃபுட்பால் வேற பார்த்து சொல்லுவதே ஃபுட்பால் போயிட்டு. சரி, ஃபுட்பாலில் எந்த ஸ்கூலுக்காண்டி விளையாடி இருக்கிறீங்க? நான் சென்ட் மேரிஸ் காலேஜ் வந்து சென்ட் மேரிஸ் அது சிலாபத்தில் இருக்குது. அந்த பாடசாலையில் தான் நான் படித்தேன். சின்ன வயசுலேருந்து சிலாபத்தில் இருக்கிறீங்க? ஆமாம் ஆமாம். எங்கள் ஃபாதரும் அங்கே ஒர்க் பண்ணவர். என்ன வேலை செய்தவர்? அவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவர். போலீஸ்? ஆமாம். அந்த அப்படியான இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போகிற இடம் எல்லாம் நீங்கள் போய் இருக்க வேண்டி வந்தால் ஆனால் கூடுதலாக அந்த காலேஜிலே தான் எனக்கு படிக்கிறது சந்தர்ப்பம் கிடைச்சது. சென்ட் மேரிஸ். இது ஏன் கேட்குறேன்னா அவங்களோட பழைய நினைவை நாங்கள் மீட்டெடுக்கிறோம். இல்லாட்டி இந்த கதை யாருக்கும் இப்போ சொல்ல போகிறதில்ல. இப்போ உலகம் பூரா அவங்களோட வானொலி ஊடாக உலகம் பூரா கேட்டு கொண்டிருக்கிறாங்க. ஜெர்மன், பிரான்ஸ், சுவிஸ், லண்டன், ஸ்ரீலங்கா எல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்போ சந்தோஷப்படுவேன். ஒன்று மத ஒற்றுமை மத இணக்கம். இப்போ என்னோட அப்பா போலீஸில் இருந்தவர் ஒரு எப்படி இந்த வாழ்க்கையை நீங்கள் லவ் மேரேஜாக பேசி செய்ததா? லவ் மேரேஜ். அவ பார்க்க நீங்கள் கடைசிலாம் இல்லாமல் பாட்ட பேசி செய்தேன்ட்டு நீங்கள் லவனி தான் வச்சுருப்பீங்க. இல்லை அவருடைய நிறத்திலே தெரியுது. அப்பாவோட ஊருக்கு போனேன். அந்த ஊருக்கு போன இடத்துல கண்டன் அப்பா ஊருக்கு கூட்டினவ பழைய இடங்களை பார்க்க கோயிலை பாருங்க. இவன் என்னட்டு பார்த்துக்கீங்க அந்த வயசு அப்படி பார்க்க வேண்டிய வயசு செய்த விளையாட்டு. சரி, பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு. பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு. அப்புறம் ஒரு மாதிரி கரெக்ட் பண்ண பார்த்தேன், ரசித்தேன், பக்கம் பேர துடித்தேன், அப்படியே விழுந்துட்டீங்க பொத்தரு. ஸோ அவன் எவ்வளோ ஆளும் லவன் இருப்பீங்க? கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம். 8 வருஷம் சொல்லிட்டு லவ் பண்ணி முடியும். அப்போ ஓமண்ட் இல்லையாவா? 8 வருஷத்துக்கு அப்புறம் ஓமண்டாவ? இல்லை, அதுக்கு முதல்ல ஓமண்ட் என்ஜாய் பண்ணுங்க. வெரி குட். கல்யாணம் கட்டி போக ஆழம்? கல்யாணம் கட்டி கிட்டத்தட்ட 47 வருஷம் ஆகுது. நன்றி இறைவனுக்கு, இறையர்களுக்கு நன்றி சொல்லணும். அங்கே எட்டிங்க 47 ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக இணைபெரியாத தம்பதிகளாக இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கு நல்லாற்றில் நின்ற துணியாக இருக்கின்ற உங்களை இன்னொன்று அன்பும் மரணம் உழைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணமாவது ஒரு அருமையான தம்பதிகளாக இருக்கிற உங்களை வாழ்த்தி கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இன்றைக்கு இந்த மாதம் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். யுகம் வானொலி கடந்த 6 மாதங்களாக அந்த மாதத்திலே பிறந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் எல்லாரையும் அழைத்து கேக் வெட்டி
மகிழ்ச்சியாக கொண்டாடுவது வழக்கம். இங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கவுன்சிலருடைய சான்றுகள் உங்களுக்கு வழங்குவோம். கேக் பட்டி எல்லாம் நீங்கள் உங்களை அன்பு மனைவி கூட்டி உங்களை ஊட்டி நாங்கள் அதெல்லாம் பார்த்து மகளப்புறம் இந்த இடத்துல நாங்கள் நிச்சயமாக அருள் செல்வா அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என்றால் என்னென்று கொன்றார்க்கும் ஓய்வுண்டா ஓய்வில்லை செய்நன்று கொன்ற மகற்கு. நாங்கள் இந்த நிகழ்வை தொடங்கின நாளிலிருந்து இன்று வரை தன்னுடைய சங்க அங்கத்தோட அந்த சங்கத்துக்கு நல்ல தமிழ் பேர் வச்சுக்காம இங்கிலீஷில் வச்சு எனக்கு பேக்க வராது. அதுக்கு என்ன பேரம்மா? க்ரீன் ஃப்ரோ க்ரீன் பரோவா க்ரீன் பரோ ப்ரோன்னு வச்சுக்கலாம். க்ரீன் ப்ரோ இல்லை எப்படி க்ரீன் பரோ அமைப்பில் இருந்து எப்பொழுதும் குறையாமல் அங்கத்தில் கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கின்ற சகோதரி அருள் செல்வாக்கு நன்றியை குறிக்கொண்டு நீங்கள் இன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? அது உங்களுடைய அன்பு துணைவியாரோட வந்துக்கிறீங்கள்? மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் வீடுகளிலேயே தங்கி எங்களோட நாள் முழுக்க அதுக்கு வீட்டோடையே போய் கொண்டிருக்கு. இப்படியான ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கல நாங்கள் சந்தோஷமாக பிடிக்கிட்டு வந்து இதில் ஒரு சில மத்தியாளங்களை கழிச்சு சந்தோஷமாக வீடு போவேன். அதோட நீங்கள் இங்கே தர சோட்டிக்ஸுகளை சாப்பிட்டு அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ உப்பு இல்லை அது சொன்ன வரைக்கும் எனக்கு சாப்பிட்டது எல்லாத்தையும் உங்களுக்கு டேஸ்ட் ஓகே. மற்ற இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, இப்பொழுது எங்களுடைய அன்பு தமிழ் ஹரன் இவற்றை படமாக்கி கொண்டிருக்கிறார். நாளை சோசியல் மீடியாவில் அனைத்தும் உடனடியாக ஒளிபரப்பாகும். சரியா? இப்போ வானொலியில் போய் கொண்டிருக்கிறது. பிறந்த நாள் இது அவன் நன்றி ஒரு அனுபவம் செய்யாது. அன்பு துணைவியார் இவ்வளோ ஆண்டு காலம் இது இன்றைக்கு ஒரு பிறந்த நாள் கல்யாணத்துக்கு வந்திருந்து கொண்டாடுற உங்களை இன்னும் நீண்ட நெடுங்காலம் இணைபிரியாத தம்பதிகளாக சகல பலம். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 2 பேர். என்ன செய்யணும்? ஒரு ஆண் ஒன்றும் ஒரு பொண்ணு. ஒரு ஆண். அவரும் போலீஸா? இல்லை, மகன் வேறு ஒரு நாட்டில் இருக்கிறார். கனடாவில் இருக்கிறார். எந்த நாட்டில் இருக்கிறார்? அவர் வந்து போர்த்துக்கல் என்ற நாட்டில் இருக்கிறார். இங்கே எங்கட போர்த்துக்கல் 1555 ஆண்டு வந்து இலங்கைக்கு போர்த்துகீஸுக்காரையா? ஓ, அவங்க ஒரு பழைய பாலுக்கு. ஓ வெரி குட். அங்கே என்ன செய்யற? அங்கே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். போர்த்துக்கல் மேரி பண்ணிட்டார். ஓ, மேரி பண்ணி பேரப்பள்ளி எல்லாமே இருக்கணும். ஓ, அப்போ எப்போ பார்ப்பீங்களா ஒரு மகனையும் பிள்ளை குடும்பத்தையும்? அவன் குடும்பமாக இருக்கிறபடியா எல்லாரையும் வாங்கொண்டு உடனடியாக கேட்கல. அது வந்தால் பார்ப்பீங்க. சந்தோஷம். மகள் என்ன செய்யறா? மகள் இங்கே ஒர்க் பண்ணி சந்தோஷம். அப்போ நல்ல ஒரு இனிய குடும்பமாக 2 பிள்ளை. நாம் இருபது நமக்கு 2 வாழ்றீங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 5-6 பேர்த்து போட்டு மூத்த பிள்ளைங்க வெளில கடைசி பிள்ளைங்க பேர் தெரியாமல் தடுமாறாமல் 2 அழகாக பெற்றீர்கள். உங்களுடைய இந்த இனிமையான வாழ்க்கை இன்னும் தொடர வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறையர்களை வேண்டி வணங்கி வாழ்த்தி. ஏன்டா வந்து இதில் இருக்குன்னு தெரியாமல் ஒரு டாக்டர் டாக்டர்னா எப்பவும் டாக்டர் அது இடையில மாறாது. மூத்த டாக்டர் அப்படி இல்லை. டாக்டர் தான். இப்பொழுது நாங்கள் அருமை சகோதரி டாக்டர் சத்யவாணி புஷ்பராஜா அவர்களை சந்திக்க போகிறோம். இனிய மாலை வணக்கம் டாக்டர். கொஞ்சம் உஷாரா கதைங்க ப்ளீஸ். மாலை வணக்கம். வெரி குட். எப்படி இருக்கிறீங்க? கடவுள் கிருபையாலே சுகமாக இருக்கு. கடவுளுடைய கிருபையா? நீங்கள் ஹிந்துவா கிறிஸ்டினா? நான் ஹிந்து. கடவுள் கிருபையால நீங்கள் அது நல்ல தமிழ் தானே? நல்ல சோக்கான தமிழ். நான் இது பொதுவாக இங்கே கிறிஸ்தவருடைய வாக்கியம் ஆண்டவனுடைய கிருபையால் நாங்கள். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 3 கேர்ள்ஸ். 3 கேர்ள்ஸா? முத்தமிழ் மாதிரி 3 முத்தான பிள்ளைகள். அப்போ உங்களோட அவர் என்ன செய்வார்? அவர் ஸ்ரீலங்காவில் ஃபாரஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணவர். கன்சர்வேட்டர், அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஃபாரஸ்டர். அப்படி சீக்கிரம் காட்டுக்கான்? இல்லை கொழும்புல தான் அநேகமாக இருந்திருக்கார் ஹெட் ஆஃபீஸில். உங்களை வேண்டவர் அவர் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். உங்களை பற்றி சண்டியா? இல்லை, டாக்டர் வடிவான ஒரு டாக்டர் இருக்கிறார். அவர் நவாலி, நான் ஒடுவில். நவாலி? ஓகே. சும்மா தெரியாது. இந்த அண்ணாவியலோட வேறு ஃப்ரெண்ட்லி. இதுக்காண்டி தான் ஃப்ரெண்ட் பிடிச்சிருப்பார். என்ன தெரியுமா? சொல்லுங்க. நான் லுணுகலே என்ற அங்கே தான் ஒர்க் பண்ணி கொண்டது. நான் இந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு அங்கே. அப்போ எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சீங்க? பெருதேனியா யூனிவர்சிட்டியில். பெருதேனியா? ஓ, நான் அங்கே படிக்க ஹிஸ்டரி பாஸ் பண்ணேன் இல்லையா? ஓ சரி. படித்து கொண்டு கேட்கல. ஒரு நாள் இந்த அட்டெண்டன்ட் ஒர்க் பண்ணுற அட்டெண்டன்ட் சொல்லிட்டான், அண்ணா உங்களை ஹம்புண்ட பார்க்க யாரோ ஒரு வந்திருக்கணுமாண்டு. இப்போ ஒரு அவ்வளோ வர சொல்லி பேர் வந்தார்.
அப்போ வந்து பல்லு காட்ட வந்தவரை பல்லு காட்ட வந்தவரை உங்களுக்கு பல்லு காட்ட வந்தவரை இல்லை தண்டு வெள்ளை காட்டு ஐயோ ஐயோ சொல்லுங்க. அவர் சொன்னார் தான் மிஸ்டர் புஷ்பராஜாண்டு எனக்கு ஒன்றும் விளங்க இல்லை. ஓகே எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் புஷ்பராஜா விளங்கல உங்களுக்கு? அது விளங்கினது ஒரு ஆள் வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் சும்மா introduce பண்ணல. பல்லுக்கு காட்ட வாராக்க வேண்டு ஓகே வந்துருங்க எந்திரிச்சார ஆவண்டு இருப்பீங்க நீங்க பழக்க தோசை. நான் ஆவண்டு இல்லை அவரை சொல்லிருக்கீங்க. ஐயோ பழக்க தோசை தானே அதில் ஆவண்டுவோ. இல்லை பரவாயில்ல பரவாயில்ல வீட்டில் போய் இங்கே விளையாட்டாங்கப்பா கேட்கட்டும். சொல்லுங்க அப்புறம். அவர் சொன்னார் நான் இல்லை உங்களை பார்க்கத்தான் வந்தேன். நான் சொன்னேன் நான் தான் மிஸ்ஸஸ் சாரி இந்த இங்கே டென்டல் சர்ஜன் சொன்னேன். என்னத்துக்கு வந்துட்டீங்க திருப்பி கேட்டேன். இல்லை உங்களை பார்க்கத்தான் வந்தேன்னு திருப்பி சொன்னார். அப்போ எனக்கு ஒரு மாதிரி போயிட்டு என்னடான்னு. இப்போ நான் முடிச்சு பிடிச்சி கொண்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார் நீங்கள் ஏஜிஓ செபநாயத்தை தெரியுமோ உங்களோட வீட்டில் இருந்து வராம் கொழும்புலேருந்து. ஓ செபநாய மாமா கவர்மெண்ட் ஏஜென்ட் உதவி அரசாங்க அதிபர். நான் சொன்னேன் ஓ தெரியும் அப்பா அவன் வீட்டில் தான் இருந்தவர் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தாங்கன்னு சொன்னேன். அவர்கிட்ட ஊர் தான் நான் அவர் உங்களை பற்றி சொன்னபடியே நான் இதால் போனேன். நான் பார்த்துட்டு போகமான்னு வந்தேன் நான் சொன்னேன். நான் சொன்னேன் இப்போ வேணுமா 12 மணி ஆயிடுச்சு போயிட்ட போகிற நேரம். மத்தியானம் மத்தியானம் மத்தியானம். அப்போ நான் சொன்னேன் அப்போ லஞ்ச் எடுக்க போகிறீங்களோடு கேட்டார். சொன்னேன் இல்லை லஞ்ச் இல்லை நான் இந்த சித்தப்பா வீடு பக்கத்தில் இருக்கிட்டது ஹாஸ்பிட்டல் கிட்டத்தான் இருக்குது. அவர் ஒரு ஹெட் மாஸ்டர் தமிழ் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் என் டீம் ஒரு டீச்சர் அங்கே தான் நான் இருக்கிறேன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னால் தானும் வரலாமோண்டு. எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாது. என்ன முதல்ல ஒரு 60 சொல்லுங்க ஓகேன்னுட்டு நான் இந்த வாட்டில் பேசாமல் என்ன செய்ய வேர்டான்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன். நான் இல்லை அவையில் இருக்க மாட்டினோம் நானும் அந்த சின்ன சேவன்களும் தான் இருப்பேன் தான் வாரேன்னு சொன்னார். சரி நான் கேட்க போகிறாக்கும் என்று சொல்லி போட்டு நான் இந்த வாட்டில் அது பெரிய பாடி நான் மேலைக்கு மேலே தான் வீடு ஹாஸ்பிட்டல். அப்போ நானும் கீழே இருக்கேன் இந்த ஆளும் கீழே வருது. வந்து நான் ரோடை க்ராஸ் பண்ணி போகிறேன். போனால் அங்கே அந்த சேவன்கள் குந்தி பிடிச்சி கொண்டு இருக்கிறா வாசலில் அவட்ட கீ இருக்குது. அதே இல்லை எந்த இடத்த கீ இருந்தது நான் வாங்கி கொண்டே திறந்து வாங்கொண்டு ஹாலில் இருக்க பண்ணி போட்டு ஒரு பேப்பர் எடுத்து எழுதி விட்டார். ஆசையண்டி அந்த ஆசையண்டி புஷ்பராஜான்னு ஒருத்தர் வந்திருக்கிறாராம் உங்களையெல்லாம் சந்திக்கணுமா வாங்கணும். அப்போ அவள் ஆசையண்டி பெரிய ஸ்ட்ரிக்ட் அவள் வரையில் ஆசைப்பா தான் ஹெட் மாஸ்டர் ஸ்கூலில் தமிழ் பள்ளிக்கூடத்தில். அப்போ அவர் வாரார் தம்பி பேரும் 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 வாரார். அவருக்கு முந்தைய பழக்கம் இல்லை நான் முடிச்சு பிடிச்சி கொண்டு இருக்கேன். ஆசைப்பாக்கு தெரிஞ்சாலோ தெரியாதோ என்ன ஒன்று மாதிரி முடிச்சு பிடிச்சி கொண்டு இருக்கேன். அப்படி இருக்குமென்னு சொல்லி போட்டு சத்யா ஒரு டீயை காஃபியை அப்படின்னு போடணும்னு சொன்னால் இவர் வேண்டாமன்றேன். நான் இது 5 ஆடு உள்ளுக்கு போயிட்டேன். ஆசைப்பாடு என்ன வச்சு போட்டு தான் என்ன ஊர் நாங்கள் வச்சு போட்டு சர்க்கிட் வந்ததான் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்குள்ள அவர்கிட்ட ஜீப் வந்துட்டு டிரைவரோட வந்துடுறேன். தான் போட்டு வாங்கினேன். அதோ அந்த ஜீப்போட விழுந்த நீங்கள் தான் வச்சு நான் விளைய இல்லை அது கதை முடிஞ்சுதாக்க போட்டு நான் நினைச்சேன். ஒரு லெட்டர் அது தொடர்கதை ஆயிட்டு தான் வந்தது என்னை பார்க்கத்தான் இப்படி அங்கே ஏஜியோ யாரோ ப்ரப்போஸ் பண்ணலாம் என்னை பற்றி சொல்லி இருக்கணும் விசாரிச்சு நான் வந்தேன் போனான்ண்டு. அவனோட அதுக்கும் ஒன்றும் பேசலை. அப்புறம் அவன் ஃபோன் எடுத்து கழிச்சு அப்படியே அப்படியே தொடர்ந்து போச்சு. இப்போ கல்யாணம் விழாலாம் கல்யாணம் கட்டிக்கானாலாம் அதான் 50 40 25 இல்லை கூட 30 வருஷம் இருக்கு. 30 வருஷம். வெரி குட். அருமையான வாழ்க்கை. இப்போ பிள்ளைகள் 3 பேரும் கனடா தான் இருக்கணும். இல்லை ஒரு ஆள் இங்கே இருக்கா. மூத்தவ இங்கே இருக்கிறா. 3வது இப்போ எங்களோட தான் இருக்கா. இப்போ ஹாலிடேஸுக்கு இங்கேருந்து போயிட்டா.
அப்போ நீங்கள் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலையோ? இல்லை இல்லை நான் இதை போயிட்டு நீ இங்கே வந்தால் எக்ஸாம் எடுக்கணும் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படி எனக்கு விருப்பம் இல்லை. பென்ஷன் எடுத்துக்கொண்டு இருக்கிறான். நல்லது. சரி, இப்போ உங்களோட பிறந்த நாள் இந்த மாதத்தில் வந்திருக்கு, மே மாதத்தில் வந்திருக்கு. என்ன தேதி பிறந்த நீங்கள்? 9ஆம் தேதி. 9. நான் சரியான ஞாபக சக்தி உள்ள ஒரு ஆளாக இருப்பீங்க. யானின்ற நம்பர். சரி, இந்த பிறந்த நாளில் நீங்கள் இன்றைக்கு எங்களோட கொண்டாடுறீங்க. இப்போ அங்கே உங்களை சுற்றி அன்பு உள்ளங்கள் எல்லாம் எப்படி இருக்கு உங்களோட மனநிலை? மனநிலை சந்தோஷமாக இருக்கு. யாரும் கேட்கறதுக்கு ஆக்கள் இருக்கணும். அமர்த்தி உலகம் முழுக்க கேட்டு இருக்கிறோம். அவள் உங்களை தலைவி பலமரத்தோடு இருக்கிற எல்லாம் விட போகிறேன். அவரே காணும். அவவே உலகத்துக்கு சொல்ல. அப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. சந்தோஷம். இந்த மகிழ்ச்சி நிலைக்க வேணும் என்று நாங்கள் எல்லோருக்கும் பொதுவான இறைவர்களை வேண்டி வணங்கி வாழ்த்தி உங்களோட வருகைக்கு நன்றி கூறி உங்களை மீண்டும் விடைபெற போகிறோம். அடுத்து நன்றி நன்றி. என்ன உங்களோட பொழுதுபோக்கு? பாடுவீங்களா? இல்லை இல்லை பாட மாட்டேன். கடைசி மட்டும் ஸ்போர்ட்ஸ் அதையும் செய்ய மாட்டேன். கிரௌண்ட்ஸ் பக்கமே போக இல்லை. சமைப்பேன். அதை இல்லை சமைக்கிற காலியா எல்லாத்தாலும் சமைக்கணும். இல்லை இல்லை விதவிதமாக சமைப்பேன். ஆ ரெசிபி எல்லாம் எடுத்து அதுக்கண்டு புத்தகங்கள் எல்லாம் வாசித்து சமைப்பீங்க. நல்ல விஷயம், சந்தோஷம். சரி, இப்போ நாங்கள் அடுத்த சகோதரியை சந்திக்க போகிறோம். சிவஞானம் அருமைத்துறை. ஆனால் பேரை கேட்டணும்னா சிவஞானோட ஒரு ஆண்பால் பேராக இருக்குது. ஆனால் ஒரு அழகான பெண்மணியாக இருக்குங்க. யார் இந்த பேரை வச்சது? அம்மா அப்பா தான் வச்சது. அப்போ இவ்வளோ தவிப்பாக இருக்கிறேன்னா. சரி, அம்மா அப்பா வச்ச பேரா சிவஞானம்? அதுக்கு என்ன யாயாவா? சரி, அதுக்கு என்ன காரணம்? ஏதாவது ஒரு சிறப்பு காரணம் இருக்குமா? அவர்கள் நாங்கள் 4 பொம்பளை பிள்ளைகள். ஆனால் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஆண் பேர் மாதிரி தான். மாணிக்கம், ரத்தினம். அது ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு. ஏன் அப்படி வச்சு செலக்ட் பண்ணி தெரியல. நாங்கள் பிறகுதான் வளர்ந்து. நான் சொல்ல விஷயம் உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன், அதில் கல்யாண காலத்திலேருந்து நாங்கள் முதல் பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிள்ளை கொண்டு வச்சு கொண்டு வந்தாரு. ஆம்பளை பிள்ளை முதல் பிள்ளை. அவருக்கு பொம்பளை பேர் வச்சிருக்க எங்களுக்கும் எல்லாருக்கும் ஆண் பெயர் மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தால். எங்களுக்கும் இருக்குது. ஆண் பெண் 2 பேருக்கும் பாவிக்கலாம். 2 in 1. வெரி குட், சந்தோஷம். சரி, உங்களுடைய காதல் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்க. நல்ல கம்பீரமான ஒரு அசல் ஆம்பளை, என்னுடைய அன்புக்குரிய அருமைத்துறை. பேரை பார்த்தீங்களா? அருமைத்துறை. சரி, அவரை பற்றி நான் வார்த்தை சொல்லுங்க. அப்போ நீங்கள் வாழ்க்கையில சொல்லிக்க மாட்டீங்க. அவற்றை காதல் கூடிய இன்றைக்கு சொல்லுங்க. அவற்றை கதை சொல்ல முதல் என்ன இளமை பிராயத்தியெல்லாம் சொல்லணும் முதல். சரி, சொல்லுங்க. அப்போ நாங்கள் படிப்பை பற்றி. நாங்கள் எங்கள்ட ஊர் வந்து தெல்லிப்பளை. தெல்லிப்பளை எங்க? பீமன் காமமா? பீமன் காமம். ஓ, வெரி குட். தெல்லிப்பளை, துக்கியம்மங்கோயில், மற்றது மாவட்டபுரம் கோயில் ஏரியாவில் உள்ள வீடு. ஆரம்ப கல்வியை மாவட்டம் பள்ளிக்கூடம், மாவட்டம் கோயிலுக்கு முன்னுக்குள்ள பீமன் காமம் ஆங்கில பாடசாலை என்று அப்போ இருந்தது. இப்போ மகா வித்தியாலயமாக இருக்கிறது. அந்த பாடசாலையில் கல்வி பயின்றேன் நான். அங்கே படிக்கும்போது எல்லாருக்கும் பிரசித்தியமான பண்டிதர் நமசிவாயமர்கிட்ட தமிழ் படிக்கக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதுக்கு பிறகு தெல்லிப்பளை சந்தியில் உள்ள யூனியன் காலேஜில் படித்தேன் நான். அங்கே படிக்கிற காலத்தில் தங்கம்மா அப்பா குட்டிகிட்ட தமிழ் படிக்கக்கூடியதாக வாய்ப்பு கிட்டியது. ஐபி துறட்டினத்திட்ட மேத்ஸ் படித்தது. அப்படி கொஞ்சம் பிரபல்யமான ஆக்கள்கிட்ட படிக்கிற சந்தர்ப்பங்கள் கிடைச்சது. அப்படியே வந்து படித்ததும் படிவாக முடிக்க முதலே கல்யாணத்தை முடிச்சிட்டீங்க? இல்லை இல்லை, துக்கியம்மன் கோயிலுக்கு முன்னுக்குள்ள தெல்லிப்பளை ஐக்கிய வைத்தியசாலையில் அந்த ஆஸ்பத்திரியில் அந்த காலத்தில் டாக்டர் கங்கம்மா பகுதியில் வேலை செய்தேன். அவளோட வேலை செய்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது. ஒரு 80 வயசுல இருந்தேன். 80 வயசு. இவ்வளோ பேர் அவருடைய கையால் குழந்தைகள் யாழ்ப்பாணத்தில் ஃபேமஸ் இல்லை. எப்படி அவளோட வேலை செய்த அனுபவம்? அவள் கொஞ்சம் டக்கண்டு முட்கோபக்காரி மாதிரி. பேஷண்ட் வந்து கொஞ்சம் கடைசி நிலையில் சீரியஸாக விலைக்க சரியாக கோவப்படுவா. ஆனால் பொறுப்படுத்திட்டால் கொடுத்து காப்பா. அதோடையே நின்று அப்படியே நல்ல நல்ல டாக்டர் காப்பாற்றி வைப்போம். சரி, அப்போ இப்போ நீங்கள் இவரை கண்ண நீங்கள் இவரை புதுசாக காணலை. இது வந்து எங்கள் அம்மாண்ட தம்பின்ற மகன் இவர். அப்போ மாமா சொந்த மச்சான்? சொந்த மச்சான்.
அல்ல கடவுளே. அப்போ தெளிப்படையில் ஒரு சைக்கிள் ஓடி ஒரு சைக்கிள் ஓடுது. அடிப்படையில் முடிவில் முடிவு நல்லா படித்தாக்கள் இருக்கிறாடா முடிவுனா சொல்லுங்க. படிக்காதாக்கள் இல்லை அப்படி இங்கே வாங்க கொழுகொழு வராதுங்கோ. தெளிப்பட பக்திவான ஊர் துர்க்கமாக முடிவில் வந்து உண்மையில் ஆங்கிலத்தில் எல்லாம் வேலை ஏஞ்சவங்க அப்படி சொன்னேன். கிறிஸ்தவர்கள் வந்து குடியேற இடத்துல உடுவில் முக்கியமான இடம். உடுவிலாக நல்ல ஸ்டைலான வேலை ஆங்கிலம் சிம்பிளாகவே எல்லாரும் நல்லா இங்கிலீஷ் பேசக்கூடியவை. உடுவில் ஒரு ஒரு தரமான ஊர். சரி அப்போ லவ் மேரேஜ் பேச்சா அரைவாசி பேச்சு அரைவாசி இல்லாமல் என் அம்மாவுக்கும் அவற்ற அப்பாவுக்கும் விருப்பம் அவையல் என்ற சம்மதம் தான் கல்யாணத்துக்கு காரணம். உங்களுக்கு அதாவது நாங்கள் நினைக்கையில் இருக்க முதல் நினைக்க இல்லை. அவரை பார்த்த பிறகு நீங்க நினைக்க இல்லையோ? பார்த்த பிறகு இன்றைக்கு அவற்றை மீசையும் தலையும் பார்த்தா 16 வயது படிக்கிறால் ஒரு டக்காண்டு பார்க்க இல்லையே. அதான் சின்ன இதை பார்த்து சரி. இப்ப கல்யாணம் போடலாம். கல்யாணம் கட்டி 50 வருடங்களுக்கு மேலாகாது. கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அதாவது இது எங்கட கையில் இல்லை. நன்னாரில் பூட்டிய சூத்திரப்பாவை நன்னார் தப்பினால் தன்னாலும் ஓடி சலித்திடுமே அந்த தன்மையைப் போல் உன்னாலும் நானும் உலாவி திரிவதல்லால் என்னால் ஆவதொன்று உண்டோ இறைவா கட்சியகம். எங்களோட கையில் ஒன்றுமே இல்லை. அவனுடைய செயல் ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதவர் மாதிரி 50 ஆண்டு காலம் நினைப்பெரிய அன்றைக்கும் நான் வந்தேன் பார்க்கலாம். அவர் உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன தொழிலை செய்வதற்கு தயாராக இருக்கின்ற ஒரு அன்பு கணவராக அவரை பார்க்குறேன். நீங்கள் ஆனால் சில பேரை தட்டி சும்மா அப்படி சொல்லி அவரை வெறுக்கிறதே நான் கிடக்கல பார்த்துக்கூடாது. சரி ஏன்னா இது நானும் அனுபவிக்கிறேன். அதை தான் தைரியமாக சொல்கிறேன். அதனுடைய ஒரு அருமையான தம்பதிகளாக மனம் நிறைந்த உளம் மகிழ்ந்த தம்பதிகளாக இன்னும் பல்லாண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறையர்களை வேண்டி வணங்கி வாழ்த்தி அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது சரியோ? நீண்ட காலம் நீங்கள் வாழ. எத்தனை பிள்ளைகள்? 5 பேர். 5 பிள்ளை அல்ல கூட்டிங்களே 50 வயதில் 5 பிள்ளைகள். பொம்பளை பிள்ளைகள் ஒரு ஆள் ஊரிலேயே இருக்கிறா. அவ எல்லா காணியும் வச்சுக்கொண்டு உண்மைதான். மற்றவா இங்க இருக்கிறா. கடைசி மகள் ஜெர்மனியில் இருக்கிறா. மகனை 2 பேரும் இங்கே இருக்கிறான். மகன் 2 பேரும் இங்கே. அப்போ பெரிய கொண்டாட்டம். அவ அது என்னென்றால் இவர் வந்து ஏப்ரலில் பிறந்தவர். ஏப்ரல் 20 நான் மே 3. அப்புறம் கொஞ்ச நாள் தானே வித்தியாசம். அவருக்கு ஒரு கப்பரும்பா கொண்டாடி எனக்கு ஒரு கப்பரும்பா கொண்டாடு இல்லை. இந்த பத்தி அன்று வருவினம் எல்லாரும் கொண்டு கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்பாவுக்கு இல்லை அம்மாவுக்கு தான் போயிட்டு இருக்க சொல்லி போட்டு வாரது கொண்டாடு. அப்படித்தான் வளமையாக நடக்கிறது. எனக்கு ஒரு பெரிய மட்டத்தை மட்டும் இது சொல்லி அவனோட மாணவர்களூடாக இன்றைக்கு வந்த சிறப்பு விருந்தினர் 3 பேருமே இறையர்கள் கை கூட நல்ல ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறீங்க. கணவரோட ஒரு வருஷம் இப்போதைய பிள்ளைகள் இந்த கல்யாணோடு இன்னும் அந்த மனுஷன் பாடு தானே எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுது. அரவாஜி எங்கே ஏன் பண்ணி எனக்கு நான் கழிச்சு விட்டேன் ஓடு கழிச்சு மத்தியில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக நபரியா தம்பதிகளாக வாழ்கின்ற 3 பேரையும் உளம் நிறைந்து மனம் மகிழ்ந்து வாழ்த்தி கொண்டு உங்களுக்கு சொல்லுங்க. நான் இந்த இடத்துல நன்றி சொல்லணும் இங்கே வந்ததுக்கு. உங்களுக்கு முதலாவது நன்றிகள். அடுத்தது எங்களை அனுப்பி வைத்த எங்கள்ட ஃப்ரண்ட்லைன் கம்யூனிட்டி சென்டர் நிர்வாகி திவ்யா விஜயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திவ்யா நல்ல அருமையான பிள்ளை. விஜயா உடனே இல்லவா விஜயா கேட்டுக்கொண்டிருக்க போறாங்க. அதை பார்த்து விளையாட்டு கேட்பாடு. உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே சாதிக்கிறதில்ல. தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் அறியப்படும். நீங்கள் எவ்வளோ கோடி பணம் வச்சிருந்தாலும் எவ்வளோ மாடி வீடு கட்டியிருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு பெருமை. நல்ல அருமையான பிள்ளைகளை பெற்ற தாய் தந்தைகளாக உங்களை பார்க்கலாம். அதே உங்களுக்கு கடவுள் வந்த வேறம். அது உங்களை வாழ்த்தி கொண்டு உங்களுக்கு யாருக்காவது பாடக்கூடிய வல்லமை இருக்கா? பாடுவீங்களா? அவரை கொண்டு ஒரு பாட்டு பாடு. நீங்கள் பாட மாட்டீங்களா? ஃபுட்பால் விளையாட்டோடு நின்றுட்டீங்க போயிட்டு இப்போ கல்யாணத்துக்கு பிறகு தொழிலை பிடிச்சி முடிச்சு வெளியிட்டு அது ஐயோ சரி. அப்போ நாங்கள் இன்றைக்கு உங்களோட விருந்தினராக அன்புக்குரிய அருமை நண்பர் அன்பு சகோதரர் அருமைத்துறை அவருடைய பாடலை கேட்டு மகள போகிறோம்.
ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. பருவம் என்னும் காற்றிலே பறக்கும் காதல் தேரிலே ஆணும் பெண்ணும் மகிழ்வார் சுகம் பெறுவார் அதிசயம் காண்பார். நாளை உலகின் பாதையை இன்றே யார் காணுவார். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. வாழ்க்கையெல்லாம் தீர்ந்ததேன் வடிவம் மட்டும் வாழ்வதேன். இளமை மீண்டும் வருமா மனம் வருமா முதுமையே சுகமா. காலம் போகும் பாதையை இங்கே யார் காணுவார். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. சூறை காற்று மீண்டினால் தோணியோட்டம் மேவுமோ. வாழ்வில் துன்பம் வரவு சுகம் தெளவு இருப்பது கனவு. காலம் வகுத்த கணக்கை இங்கே யார் காணுவார். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. அருமை 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 சிறப்பு. அருமையாக இருவரும் இணைந்து பாடி எங்களை மகிழ்வித்திருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த அருமையான இசை அமுதத்துக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது கேக் பட்டி நிகழ்ச்சியை கொண்டாட போகிறோம். மீண்டும் ஒரு முறை யுகம் வானொலி யுகம் தொலைக்காட்சி பல்லாயிரக்கணக்கான நேர் நெஞ்சங்கள் சார்பாக நிலைய அதிபர் ரூபி யோகதாசன் சார்பாக எங்களுடைய படப்பிடிப்பாளர் தம்பி ஹரன் சார்பாக உங்களை எல்லாம் அழைத்து வந்து இந்த நிகழ்வை எப்பொழுதும் வெற்றிகரமான நிகழ்வாக ஆக்கி தருகின்ற சகோதரி செல்வா அருள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இதே ஒற்றுமையும் பலமும் இன்னும் பல்லாண்டு இருக்க வேண்டும். அருமையான பிள்ளைகளோடு சிறப்பான உயர்வான உன்னதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று உளமாற உங்களை வாழ்த்தி கொண்டு உங்களுக்காக ஒரு பாடலை ஒளிபரப்பி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம். நாங்கள் இப்போ எல்லாருமா போய் கேக் வெட்ட போகிறோம். நன்றி நன்றி. உங்கள் அனைவருடைய வருகைக்கும் நன்றி கூறிக்கொண்டு உங்களுக்கான ஒரு பாடல் படிக்கலாமோ? பாடல் என்ன பாடல் படிக்க படிங்க. சரி ஒரு பாடல் அது என்ன என்ன இவ்வளோ பார்த்தீங்க பாடா போனேன். வெரி குட். நீங்கள் பழகிட்டீங்க என்ன சத்யா புஷ்பராஜா என்னை கூட்டி கொண்டவ எங்களுடைய சங்க தலைவி செல்வா அவர்களுக்கும் உங்களுக்கும் இந்த வானொலி நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தின உங்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. சரி, நீங்கள் திருப்பி மீண்டும் ஒரு பாடல் மூலம் எங்களை மகிழ்விக்க போகிறார் அருமைத்துறை அவர்கள். எடுத்து வாங்கோ. மலர் கொடுத்தேன் கைகளுங்க வளையலிட்டேன்
மலர் கொடுத்தேன் கைகுலுங்க வளையலிட்டேன் மங்கை எந்தன் ராஜாத்திக்கு நானே இது ஒரு சீராட்டம்மா என்னையும் தாலாட்டம்மா மகனோ மகளோ பிறக்கும் என் வீட்டில் நலமாக மடியில் தவழும் உருவம் என் தந்தை முகமாக இது ஒரு சீராட்டம்மா என்னையும் தாலாட்டம்மா மலர் கொடுத்தேன் கைகுலுங்க வளையலிட்டேன் மங்கை எந்தன் ராஜாத்திக்கு நானே இது ஒரு சீராட்டம்மா என்னையும் தாலாட்டம்மா அம்மாடி உண்மேனி பால் வண்ணமோ அழகான உன் பிள்ளை தேன் கிண்ணமோ அம்மாடி உண்மேனி பால் வண்ணமோ அழகான உன் பிள்ளை தேன் கிண்ணமோ மாதங்கள் பதமாக உருவானதோ மகாராணி முகமெங்கு மொழிகேறுதோ ஆடாத பொன்னுஞ்சல்லாடு பாடாத தென்பாங்கு பாடு மலர் கொடுத்தேன் கைருங்க வளையலிட்டேன் மங்கை எந்தன் ராஜாத்திக்கு நானே இது ஒரு சீராட்டம்மா என்னையும் தாலாட்டம்மா என் பாட்டில் பல ஒருவாராகம் உருவானது என் வீட்டில் எண்ணிக்கை 3ஆனது தன் கைகள் கொட்டட்டும் என் செல்வமே தாயாக ஆகட்டும் என் தெய்வமே ஆடாத பொன்னுஞ்சல்லாடு பாடாத தென்பாங்கு பாடு கண்ணான மணவாளன் தேயாகிறான் கல்யாண மகராசி தாயாகிறாள் கண்ணான மணவாளன் தேயாகிறான் கல்யாண மகராணி தாயாகிறாள் கட்டில் கொண்டாள் அங்கு நான் பிள்ளையே தொட்டில் கொண்டாள் அங்கு என் பிள்ளையே ஆடாத பொன்னுஞ்சல்லாடு ஆடாத பெண்ணாங்கு பாடு மலர் கொடுத்தேன் கைருங்க வளையலிட்டேன் மங்கை எந்தன் ராஜாத்திக்கு நானே இது ஒரு சீராட்டம்மா என்னையும் தாலாட்டம்மா நன்றி வணக்கம். நன்றி நன்றி சிறப்பு. இப்பொழுது உங்களுக்கு எங்களுடைய மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் திரு கௌரவ லோகன் கணபதி அவருடைய சான்றிதழும் ஸ்காபரோ சென்டர் கவுன்சிலர் ஜமால் மகேஷ் அவர்களுடைய சான்றிதழும் வழங்கப்படும். முதல்ல கேக் வெட்டி அதைத் தொடர்ந்து சான்றிதழ் வழங்கப்படும். Talk with Raj.